சென்னை சாலிகிராமம் பகுதியில் காவலர்களால் இளைஞர் உயிரிழந்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக நீதித்துறை நடுவர் ஜெயஸ்ரீ சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டார். இதுகுறித்த விரிவான தகவல்களை நமது செய்தியாளர் சுப்பிரமணியனிடம் கேட்கலாம். சுப்பிரமணியன், இப்ப நீதித்துறை நடுவர் ஜெயஸ்ரீ சம்பவ இடத்திற்கு சென்று என்னென்ன விசாரணை மேற்கொண்டாங்க? சாலிகிராமம் 80 அடி சாலையில் நேற்று நடந்த விபத்து தொடர்பான விசாரணை நடத்துவதற்காக மேஜிஸ்ட்ரேட் ஜெயஸ்ரீ சம்பவ இடத்திற்கு வந்து முழுவதுமாக விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக இந்த விசாரணை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள், இறந்து போன செல்வத்தின் தாயார், தந்தையார் மற்றும் அவரது மாமா, மேலும் 13 பேரிடம் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. 13 பேரும் தனித்தனியாக தங்களது வாக்குமூலத்தை மேஜிஸ்ட்ரேட்டிடம் அளித்திருக்கிறார்கள். அவர்களது முகவரிகளை மேஜிஸ்ட்ரேட் பெற்றுக்கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் மேலும் 10 பேரிடம் அவர்களது முகவரியை பெற்றிருக்கிறார்கள். பொதுமக்கள், நேரில் பார்த்த பொதுமக்கள் 10 பேரிடம் தனியாக முகவரி பெறப்பட்டிருக்கிறது. இவர்களுக்கு தனியாக சம்மன் அனுப்பப்பட்டு சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜராகி தனியாக இவர்கள் வாக்குமூலம் அளிக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சம்பவத்தை நேரில் பார்த்த பொதுமக்கள் அனைவருமே காவல்துறையின் மீது கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். அனைத்து பொதுமக்கள், அதாவது குறிப்பாக கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தங்களது செல்போனில் சம்பவம் நடந்த அன்று என்னென்ன நடந்தது என்பது தொடர்பாக முழுவதுமான வீடியோ காட்சிகளை மேஜிஸ்ட்ரேட்டிடம் போட்டு காண்பித்திருக்கிறார்கள். இதனை ஒரு முக்கிய சாட்சியாக மேஜிஸ்ட்ரேட் எடுத்திருக்கிறார். அந்த காட்சியில் என்னென்ன பதிவாகி இருக்கிறது என்பது தொடர்பான முக்கிய குறிப்புகளையும் அவர் எழுதி வைத்திருக்கிறார். அதனை வைத்துதான் இவர்களிடம் வாக்குமூலம் பெறப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அடுத்த கட்டமாக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் செல்வம் உடல் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் பிரேத பரிசோதனை தொடங்கப்பட இருக்கிறது. தற்போது மேஜிஸ்ட்ரேட் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறார். அங்குள்ள மருத்துவர்களிடம் இது தொடர்பாக விசாரணை நடத்தி வருகிறார்கள். மேலும் பிரேத பரிசோதனை நடைபெறும் பொழுது முழுவதுமாக அது வீடியோவில் பதிவு செய்யப்படும் என்று மேஜிஸ்ட்ரேட் தெரிவித்திருக்கிறார். இதற்கிடையில் மேஜிஸ்ட்ரேட் விசாரணை முடிந்த பிறகு இந்த பகுதி மக்கள் போலீசாரை கண்டித்து 80 அடி சாலையிலும் ஆற்காடு சாலையிலும் முழுவதுமாக சாலை மறியலில் ஈடுபட்டார்கள். சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக இந்த பகுதி முழுவதும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து பொதுமக்கள் இந்த செல்வம் இறப்பதற்கு காரணமான தடுப்பு கம்பி வேலிகளை அடித்து நொறுக்கினார்கள். அப்போது போலீசார் அவர்கள் மீது தடியடி நடத்தி கலைத்தார்கள். பிரியா, சுப்பிரமணியம், இப்போ உயிரிழந்த செல்வத்தின் உறவினர்கள் என்ன கோரிக்கையை வலியுறுத்தி மறியலில் ஈடுபட்டாங்க? செல்வம் இறப்பதற்கு முக்கிய காரணமாக இருப்பவர் காவலர் சிவானந்தம் மற்றும் காவல் ஆய்வாளர் இவர் 2 பேர் தான் செல்வம் இறப்பதற்கு முக்கியமான காரணம் என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் மேஜிஸ்ட்ரேட்டிடம் அவர்கள் வாக்குமூலம் அளித்திருக்கிறார்கள். அவர்களது பெற்றோரும் அதே வாக்குமூலம் தான் அளித்திருக்கிறார்கள். இருசக்கர வாகனத்தில் 3 பேரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். செல்வம், ராஜா, விக்னேஷ் 3 பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது காவலர் சிவானந்தம் மற்றும் காவல் ஆய்வாளர் சர்க்குணம் 2 பேரும் அவர்களை சட்டையை பிடித்து பின்பகுதியில் அடித்திருக்கிறார்கள். அப்போது நிலை தடுமாறி அவர்கள் தடுப்பு வேலியில் விழுந்து செல்வம் இறந்திருக்கிறார். அப்போது உயிருக்கு போராடி கொண்டிருந்த செல்வத்தை சர்க்குணம் காவல் ஆய்வாளர் காப்பாற்ற முற்படவில்லை. அதன் காரணமாகத்தான் அவர் இறந்து விட்டார் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் மேஜிஸ்ட்ரேட்டிடம் பொதுமக்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அவர்களது செல்வத்தின் பெற்றோரும் அதே குற்றச்சாட்டை தான் முன்வைத்திருக்கிறார்கள். அவர்கள், அதாவது சர்க்குணம், சிவானந்தம் 2 பேரையும் சம்பவ இடத்திற்கு வரவழைத்து அவர்களை கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்திதான் உறவினர்களும் பொதுமக்களும் சாலை மறியலில் ஈடுபட்டார்கள். அதன் ஒரு உச்சகட்டமாகத்தான் தடுப்பு வேலிகளை ஆத்திரத்தில் பொதுமக்கள் முழுவதுமாக அடித்து நொறுக்கினார்கள். அதன் இறுதி கட்டமாக காவல்துறையினர் அவர்கள் மீது தடியடி நடத்தி இந்த பகுதி முழுவதும் அவர்களை கலைத்து சென்றார்கள். பிரியா, சுப்பிரமணியம், இப்போ சாலிகிராமம் பகுதியில் இயல்பு நிலை திரும்பிடுச்சா? அந்த பகுதியில் தற்போதைய நிலை என்ன? சற்று நேரத்திற்கு முன்பு தான் இயல்பு நிலை திரும்பி இருக்கிறது. பிரியா, சற்று நேரத்துக்கு முன்பு இயல்பு நிலை முழுவதுமாக திரும்பி இருக்கிறது. சம்பவம் அதாவது மேஜிஸ்ட்ரேட் விசாரணை நடைபெறும் சமயத்தில் இந்த பகுதியில் போக்குவரத்து செயல்படவில்லை, தடை செய்யப்பட்டிருந்தது. அதே போல சாலை மறியல் நடக்கும் போது சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக ஆற்காடு சாலையிலும் சரி, 80 அடி சாலையிலும் சரி முழுவதுமாக சாலை போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருந்தது. சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக எந்த வாகனங்களும் அந்த சாலையில் செல்லவில்லை. அதையடுத்து அவர்கள் தடியடி நடக்கும் சமயத்தில் கூட 80 அடி சாலையில் முழுவதுமாக வாகனங்கள் தடை செய்யப்பட்டிருந்தது. இன்னும் சற்று நேரத்திற்கு முன்புதான் இயல்பு நிலை திரும்பி இருக்கிறது. தொடர்ந்து பாதுகாப்பு பணியிற்காக இந்த பகுதி முழுவதும் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். பிரியா, உங்க நேரடி தகவலுக்கு நன்றி சுப்பிரமணியம்.